இப்போ ஒரு ரொம்ப காமன் டாபிக், அதாவது இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது இந்த பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வெள்ளைப்படுதல். ஸோ பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், வெஜைனல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில், அதாவது அடலசன்ட் பீரியட், ரீப்ரொடக்டிவ் பீரியட், மெனோபாசல் பீரியட், போஸ்ட் மெனோபாசல் பீரியட், ஓல்டேஜ், எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் மேலே இருக்கும். அந்த வெஜைனல்லேருந்து வரக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ எதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், எப்போ வந்து நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்சார்ஜோடைய கலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது கன்சிஸ்டன்சி, அதனுடைய எந்த அளவுக்கு அது வந்து திக்காக இருக்குது இல்லை தின்னாக இருக்குதுன்றதை பொறுத்து. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து அரிப்பு எதனா இருக்கா, இல்லை அசோசியேட்டடாக பிளட் ஆர் வேறு ஏதாச்சும் அந்த நிறம் மாறி வருதா, இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் எடுத்துக்கலாம். வழக்கமாக ஏற்படக்கூடிய வெஜைனல் டிஸ்சார்ஜ், இப்போ சில இளம் பெண்களை வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க, சில இளம் பெண்களை வந்து அவங்க மதர்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டினியூஸாக வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. கேட்கும்போது என்னவா இருக்கும்னா, அந்த பொண்ணு அப்போ தான் வயசுக்கு வந்திருக்கும். வயசுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ்ன்றது அதிகமாக இருக்காது. ஏன்னா உடம்புல அதிகமாக ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் இல்லை. அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் உடம்புல சுழற்சியில் வரக்கூடியதுங்கிறது வந்து யூஸ்வலாக வந்து மெனார்கி, அதாவது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கு வந்து அந்த சுழற்சி ஆரம்பிக்குது. அந்த சுழற்சியில் அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய காம்பினேஷனில் உடம்புல சைக்கிள்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் போயின்னு இருக்கும்போது வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து மாறும். அதாவது டே 5ல் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து டே 14ல் இருக்காது, டே 14ல் இருக்கிறது வந்துட்டு டே 25ல் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மிட் சைக்கிள், அதாவது ஒரு 14வது அல்லது 15வது நாட்களில் வந்து வரக்கூடிய, அதாவது ஒரு மாதவிடாய்க்கும் இன்னொரு மாதவிடாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 14வது 15வது நாட்களில் ஏற்படக்கூடிய டிஸ்சார்ஜ் வழக்கமாக அதிகமாக இருக்கும். அது அப்நார்மல் கிடையாது. அது வந்து ஒரு நார்மல் டிஸ்சார்ஜுங்கிறது வந்து ஒரு கிளியர் ஒயிட் டிஸ்சார்ஜ், இல்லைனா வந்து ஒரு வாட்டரி டிஸ்சார்ஜ். இது வந்து நார்மல். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். அந்த இடம் வந்து மாய்ஸ்டாக இருக்கணும், அதாவது ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதுதான் அந்த லேடிஸோடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது ட்ரையாக இருக்கிறதுங்கிறது வந்து வி ஷுட் நாட் எய்ம் அட் ட்ரையிங். ஸோ பேண்டீஸ் வெட் ஆகிறதுங்கிறது வந்து இட் இஸ் நார்மல். ஸோ கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பேண்ட்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காட்டன் பேண்டீஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எப்போ பார் பேண்டீஸை டைட்டாக போடுறதுன்றதுலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேண்டீஸை வந்து அடிக்கடி மாற்றுறதுங்கிறதும் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டீச் தெம் லோக்கல் ஹைஜீன். எப்படி அந்த பகுதியை வாஷ் பண்ணுறது, எப்படி வாஷ் பண்ணி அந்த அண்டர்வேர் யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து சொல்லித்தர முடியும். அந்தந்த தாய்மார்களால் அதை வந்து சொல்லித்தர முடியும். மருத்துவர்களால் அதை மருத்துவர்கள் அதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கலர், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தின் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அப்நார்மல் டிஸ்சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக கலர் மாதிரி இருக்கும். அதாவது தயிர் மாதிரி திரியாக வர்றது, எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வர்றது, இல்லை மஞ்சளும் க்ரீன் கலர் பச்சையும் கலந்த மாதிரி வர்றது, இல்லைனா ரத்தம் படுற மாதிரி வந்து டிஸ்சார்ஜஸ் ப்ரௌன் கலர், இல்லைனா வந்து ரெட் கலர், இந்த மாதிரியான கலர்ஸில் வர்றதுன்றது வந்து இட் இஸ் அப்நார்மல். இதை ஏதாவது நோட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அதை கட்டாயம் மருத்துவ உதவியை நீங்கள் நாடி, அது எதனால் ஆகுது, நிறைய நேரம் இன்ஃபெக்ஷன் தான் வந்து காரணமாக இருக்கும். அதாவது சிறு வயதுகளில், அதாவது 15 வயதுகள் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய யங் லேடிஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் யூஸ்வலாக இன்ஃபெக்ஷனால் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு காமன் ஆன்டிபயோட்டிக்ஸ், இல்லை ஏதாவது ஒரு லோஷன், ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் ஆர் வாஷஸ் அண்ட் லோக்கல் ஹைஜீன் மெஷர்ஸ், இது மாத்திரம் போதும். இந்த டிஸ்சார்ஜ் மாறுது பார்த்தீங்களா வேறு மாதிரி, அது வந்து போஸ்ட் மெனப்பாசல் ஓல்ட் ஏஜில் வரும்போது ரொம்ப கவனமாக நாங்கள் வந்து அதை ரூல் அவுட் பண்ண வேண்டியது வந்து கேன்சர் அல்லது கேன்சருக்கான அறிகுறிகள், கர்ப்பப்பை அல்லது கர்ப்பப்பை வாயில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது முதல் முறையாக இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக எவால்வேட் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து அது அரிப்போடு இருக்கா இல்லையா. யூஸ்வலாக அரிப்போடு இருந்தது அப்படின்னாலே
ஒரு இன்ஃபெக்ஷன் கூடவே இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இட் கேன் பி மிக்சட் இன்ஃபெக்ஷன், ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன், கிளமைடியல் இன்ஃபெக்ஷன், கோனோரியல் இன்ஃபெக்ஷன், இல்லைனா வந்துட்டு காமன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கேண்டிடா இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து காமன் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அரிப்பு, டிஸ்சார்ஜில் மாற்றங்கள்ன்றதை வந்து ஏற்படுத்தும். ஸோ டிஸ்சார்ஜுக்காக பயப்பட வேண்டாம், அதை மூடியும் மறைக்க வேண்டாம். அது எப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணுமோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலமாக அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நன்றி.